அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்பிரிங்ஸ் சொத்துப்பதிவு விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கொரட்டூரில் அமைந்துள்ள அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்பிரிங்ஸ் குடியிருப்பின் பாம் பிளாக் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பாம் பிளாட் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் ஜெயசூர்யா நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதை பார்க்கலாம். என் பேர் அட்வொகேட் ஜெயசூர்யா. இன்னைக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் முன்னாடி ஒரு சென்னைக்கு அறிந்த ஒரு பிரச்சனை அதோட பார்வைக்கு வந்தது. கோட்டால் நம்பர் 11ல் மாண்புமிகு நீதியரசர் முகமது ஷஃபீக் முன்னிலையில் வந்தது. இந்த கேஸ் எதை பற்றி என்றால், சென்னை மக்கள் அனைவருக்கும் தெரிந்த மாதிரி அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்பிரிங்ஸ் என்ற ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொரட்டூரில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி 2026 ஃப்ளாட் அங்கே இருக்குது. அதில் ஃப்ளாட் ஓனர்ஸ் வசித்து வருகிறார்கள். இதில் முக்கியமான பிரச்சனை என்ன நடந்தது என்றால், 30/12/2025 அன்னைக்கு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. என்ன என்றால், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் அதுனா, அதோட ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு மடத்துக்கு சொந்தமானது. இந்த மடம் அருள்மிகு வடபழனி கோவிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்கிறாங்க அந்த ப்ரொசீடிங்ஸில். அதை பேஸ் பண்ணி கொடுத்த ஆர்டரில் 0 வேல்யூ ஆக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் கூட இங்கே நடக்காது, ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ஓடிடி கூட இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, எல்லாம் ஒரு லோன். அப்படி வாங்கின ப்ராப்பர்ட்டி மேலே இப்படி ஒரு பிரச்சனை வந்தனால இது எல்லாமே ஹராஸ்மெண்ட்டாக இவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இந்த ப்ரொசீடிங்க்கு தொடர்ந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, ஜூலை மாதம் அன்னைக்கு எவிக்ஷன் நோட்டீஸ் இப்படிப்பட்ட ஃப்ளாட் ஓனர்ஸ்க்கு வந்தது. நம்ம கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் அதில் 8 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பாம் ஃப்ளாட் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு கிளைண்ட்டாக வந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 200 மெம்பர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 75%க்கு எவிக்ஷன் நோட்டீஸை கொடுத்துட்டாங்க. யார்? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டும் இந்த கோவில் நிர்வாகமும். அப்படி கொடுத்தனால இவங்க எல்லாருக்குமே ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாலும் இதை நாங்கள் ரிட் பெட்டிஷனாக சேலஞ்ச் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் முகமது ஷஃபீக் என்ன சொல்லார் என்றால், அதை தொடர்ந்து எங்கள் மூத்த வழக்கறிஞர் எஸ்ஆர் ராஜகோபாலன் எங்கள் வாதத்தை எடுத்து வைக்கும்பொழுது என்ன சொன்னார் என்றால், இது மடத்துக்கு சொந்தமான இடம் கிடையாது. இது முன்னாடி ஒரு அப்பீல் சூட்லேயே டிசைட் செய்யப்பட்டது. அதாவது இந்த மடத்துக்கு 1% இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வர பெனிஃபிட்டை 1% இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்காக கொடுக்கணும், மடத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. அதுபடி ஓனர்ஷிப் பற்றி இன்னைக்கு வரைக்கும் டிசைட் ஆகலை. ஆனால் இவங்க திருப்பி ஓனர்ஷிப் பற்றி நம்மளுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணவும், ஹெச்ஆர்என்சி நம்மளுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணவும் இவங்க ஃப்ளாட் ஓனர்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அது மூலமாக இந்த அசோசியேஷன் ரிட் பெட்டிஷன் போட இந்த ப்ரொசீடிங்ஸு, அதாவது 30/12/2025 போட்ட ப்ரொசீடிங் என்னன்னா, அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போட்ட ப்ரொசீடிங் மூலமாக இந்த மாதிரி 0 வேல்யூ ஆக்கிட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்றது தான் நாங்கள் இந்த ரிட் பெட்டிஷன் மூலமாக சேலஞ்ச் பண்ணியிருந்தது. இதை சேலஞ்ச் பண்ண தொடர்ந்து இன்னைக்கு நீதியரசர் என்ன முடிவு செய்தார் என்றால், இதுக்கு நாங்கள் ஸ்டேட்டஸ் கோ வைக்கின்றேன் என்று ஒரு முடிவை இன்டரிம் ரிலீஃபை எங்களுக்கு கொடுத்தார். இந்த இன்டரிம் ரிலீஃப் மூலமாக இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன நிலைமையில் இருக்கோ அதே நிலைமையில் இருக்கணும். இந்த எவிக்ஷன் நோட்டீஸ் எதுக்குமே ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கக்கூடாது என்று ஒரு டெம்பரரி ரிலீஃபை எங்களுக்கு அழைத்தார். இது 27/8/2026 அன்னைக்கு திருப்பி ஃபர்தர் ஹியரிங்க்கு வருது. அன்றைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம்.